சார் மதுரையோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செல்லூராஜ் வந்து தமிழக முதல்வர் பற்றி ஒருமையில் பேசியிருக்காங்க. அதை பற்றி என்ன சார்? ஒருமையில் பேசியிருக்காங்க சார். நேற்று தமிழக முதல்வர் பற்றி ஒருமையில் பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். தமிழக முதல்வர் மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் தலைவரை பற்றியும் பொது நாகரிகத்தை பேண வேண்டியது எல்லோருடைய கடமை. நாம் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தாலும் நம்மை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நாகரிகமான அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு தலைவரை பற்றியும் ஒருமையிலும் மிக பகடையில், அதாவது காயம்படும்படியான ஒரு சிலேடையிலோ பகடையிலோ பேசுவதை முன்னாள் அமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் அறியப்பட்ட மனிதர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதால் சார். தோரிமான் முதல்ல வந்து கோச்சடை வரைக்கும் சாலை உருவாக்க பணிகள் வந்து ரொம்ப தாமதமாக நடக்கிறதா பொதுமக்கள் மத்தியில் ஒரு புகார் இருக்குது சார். தோரிமான்லேருந்து கோச்சடை வரைக்கும். ஆமாம் சார். இந்த ரோட சார். ஆமாம் சார், இந்த ரோடு தான் சார். இப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய மத்திய ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரியை ஒரு 4 ஆண்டுகள் சந்தித்து, இந்த தோரிமான் சந்திப்பு தான் வந்து மிக அதிகமான விபத்து நடக்கிற பகுதி. எனவே அதுக்கு ஒரு சிறப்பு பாலம் தர வேண்டும் என்று கேட்டு ஒரு 4 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு அந்த பாலத்துக்கான அனுமதி கிடைத்தது. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் வந்து அந்த பாலத்தை வந்து கட்டுமான பணியை நான் துவக்கி வைத்தேன். இப்பொழுது தான் வரும்பொழுது நின்று அங்கே ஒரு 4 மணி நேரம் நின்று பணியை பார்த்துட்டு வரேன். அதாவது கொஞ்சம் தாமதமாச்சு. அந்த பால வேலைகள் விரிவாக நடக்குது. அந்த பாலம் வந்து நிறைவு பெற்றுட்டால் இந்த பகுதியிலான விபத்து என்பது 100% தவிர்க்கப்படுது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஜோனாக இந்த ரோட்லேயே அதான் இருக்குது. பால வேலைகளும் விரிவாக நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து நடக்கும். மற்றபடி அதற்கு பிறகு அடுத்த கட்ட வேலைகள் இங்கே இருக்குது. இது வந்து நகாய் சம்மந்தப்பட்டதில்லை, அது வந்து நகாய் சம்மந்தப்பட்ட வேலை. அதுதான் பிரதானமானது. மற்றபடி அடுத்தடுத்த வேலை சார். எய்ம்ஸ் திறப்பு அது மட்டும் சார். எய்ம்ஸ் திறப்புடா வந்து இப்போ நடந்து முடிந்த ஸ்மார்ட் நம்முடைய மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அநேகமாக பெரும்பான்மையான வேலைகள் முடிவுற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது வேலைகள் இருக்கிறது, விரைவாக நடத்தப்படும். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி துவங்க இருக்கிறது. நிச்சயம் எல்லா கூட்டத்தொடரிலும் மதுரை எய்ம்ஸ் பற்றிய கேள்வியை ஏதாவது ஒரு வடிவத்திலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கேட்போம். அமைச்சர் வந்து எங்களை பார்த்தோன்னே சொல்லிடுவார், மதுரை எய்ம்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல ஆரம்பிப்பார். பெரும்பான்மையான வேலைகள் நடந்து முடிந்திருக்கிறது. விரைவில் இது வந்து அதனுடைய திறப்பு விழா நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ சார்.